சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 266 வேக்கன்சி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃபீஸர் வேக்கன்சி மட்டும்தான். இதில் நீங்கள் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 9/2/2025. இந்த ஜாபை பற்றின அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்திருக்கிற பல முக்கியமான ஜாப்ஸ் ஆகட்டும், ஸோ ரயில்வே ஜாப், கோஸ்ட் கார்டு, சிஐஎஃப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் காப்பி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/1 நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான டேட் வந்து 9/2/2025. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டாரோட பேங்க், லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4500க்கும் மேற்பட்ட பிரான்ச்சில் இருக்குது. இப்போது 4 ஜோனில், அதாவது அகமதாபாத், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத் அப்படின்னு 4 ஜோனாக டிவைட் பண்ணி அதில் தான் இப்போது 266 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு பொறுத்தவரை கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். மொத்தமாக 58 வேக்கன்சி தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், பட் அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரிசர்வேஷன் பிரகாரம் தான் இப்போ வேக்கன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ரிசர்வேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மொழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வயதுன்னு பார்த்தோன்னா 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளார உள்ளவங்க மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 30/11/2021 தேதிப்படி. ஸோ பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா 30/11/2003 1992க்குள்ளே பிறந்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மத்திய அரசு தரக்கூடிய ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரிமினல் லேயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. இந்த ஜோன் பேஸ்டு ஆஃபீஸருக்கான கிரேட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 பேசிக் பே 48,480 ஸ்டார்ட் பண்ணி 85,920 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். ஸோ ப்ராபகேஷன் பீரியட் எப்போயுமே உண்டு. ஸோ 2 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆல்சோ உண்டு. நீங்கள் கம்பல்சரியாக வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 3 வருஷம் நீங்கள் பணியாற்றணும். இன்கேஸ் அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த ஜாபை விட்டுட்டு வேறு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் 3 lakhs அப்படிங்கிற பாண்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் குறிப்பாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு 650க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறது உண்டு. ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரெசன்ட் எக்கனாமிக் சினாரியோ அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 80 நிமிடம், 120 மேக்ஸிமம் மார்க், 120 கேள்வி அப்படிங்கிறது உண்டு. இதுக்கப்புறமா நமக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபர்தராக இன்டர்வியூ ஆல்சோ அப்படிங்கிறது உண்டு. சென்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இதெல்லாம் நமக்கு சென்டர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபார் எல்லா கேண்டிடேட்ஸுமே 850 + GST. ஸோ இதில் நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஃபிசிக்கலி வீக்கர் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 175 + GST அப்படிங்கிறது மட்டும் பே பண்ணால் போதுமானது. இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதாச்சும் ஒரே ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் முடித்தால் போதுமானது. ப்ளஸ் இண்டிவிஜுவல் டியூவல் டிகிரி நீங்கள் படித்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங், மெடிக்கல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆல்சோ எலிஜிபிள். அண்ட் செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுறாங்க. நீங்கள் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில், இல்லை ஷெட்யூல்டு கோஆப்டிவ் பேங்க்கில், இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் மினிமம் 500 கோடி அசட்ஸ் இருக்கிற மாதிரி NBFCயில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆஃபீஸர் இல்லை சூப்பர்வைசர் கேடரில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும், இன் கிளரிக்கல் கேடரில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளை அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் IBPSக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக தர மாதிரி இருக்கும். அண்ட் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற SBUக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தர் ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.